அது ஆண் நண்பராக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஏமாற்றம் அடைய, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வழக்கு சம்பந்தமான புதிய வழக்குகள் சம்பந்தமான சில விஷயங்கள் வரும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு சக்ஸஸாக இருக்கும். சில விஷயங்கள் மேஷராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் நமக்கு சக்ஸஸாக வராது. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம செய்வோம், நம்மளோட முழு முயற்சியில் சில விஷயங்கள் செய்வோம், சில விஷயங்கள் நமக்கு அது அப்படியே நமக்கு நடந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி பொறுத்தளவுக்கு கூடியமான வரையில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். பொதுவாகவே மேஷராசி அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமான் வழிபாடு மட்டும் செய்கிறதில்ல. முருகப்பெருமானுடைய இப்போ தேவதை அப்படின்னு இருக்கும். இப்போ மேஷராசிக்கு அதி தேவதை யார்? செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய்க்கு அதி தேவதை முருகப்பெருமான். அப்போ நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது செவ்வாய் பகவானுக்கும் தீபம் ஏற்றணும், முருகப்பெருமானுக்கும் தீபம் ஏற்றணும்.